லூக்கா 5வது அதிகாரம் 1-11 வசனங்கள் முடிய குறிப்பிட்ட இந்த சம்பவத்திலிருந்து நாம் விலையேற பெற்ற வார்த்தையை 2 வாரங்களாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் இந்த பகுதியிலே வேறு விதமாக ஆண்டவர் என்னோடு கூட உங்களோடு கூட அவர் பேச ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் பேசுவதை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சும்மா நம்ம வந்து போய்கிட்டு வாரம் வந்தோம், வாரம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் ஒன்றை கற்றுக்கொண்டவர்களாக, ஒன்றை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக, அவருக்காக எதையாகலும் நான் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை அவருக்கு அறிக்கை செய்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் கடந்து போக வேண்டும். கடந்த வாரம் நான் சொன்னேன், எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆக இன்றைக்கு அந்த எதையாகிலும்ல ஒரு பிரதானமான ஒன்றை நாம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அதற்காக தான் துடித்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் என்னை உங்களை ரட்சித்தார். ஆக முதல் வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்பதை நாம் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். சரண்டர் டு live to a satisfied life. ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ நானும் நீங்களும் கர்த்தர் சமூகத்திலே, கர்த்தர் பாதத்திலே கர்த்தருக்கு நம்மை சரணடைய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு திருப்தியுள்ள, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை, ஒரு வசதியான வாழ்க்கை என்பதை விட, ஒரு செழிப்பான வாழ்க்கை என்பதை விட, ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை விட நானும் நீங்களும் கர்த்தர் சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் வேணும், என் குடும்பத்திற்கு வேணும் என்று சொல்லி நானும் நீங்களும் கேட்கணும். காரணம், எல்லா வசதிகள் இருக்கு. இன்னைக்கு பணம் எல்லா வசதிகளையும் கொடுக்கும், ஐஸ்வர்யம் எல்லா வசதிகளையும் கொடுக்கும். ஆனால் இங்கே நிம்மதி, இங்கே சந்தோஷம், இங்கே சமாதானம், இங்கே ஒரு திருப்தி, அந்த சமாதானம் எல்லாம் கிடைத்த ஒரு திருப்தி கொடுக்குமா என்று சொன்னால் அது சந்தேகம், அது இல்லை. ஏன்னா நீங்களே நடமாடும் சாட்சியா எத்தனையோ ஸ்டார்ஸை நீங்க பார்க்குறீங்க, எத்தனையோ ஹீரோக்களை பார்க்குறீங்க, எத்தனையோ ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறீங்க. ஆனா இங்க சமாதானம், இங்கே திருப்தி இருக்கா என்று சொல்லி கேட்கும்போது அது சந்தேகம். ஆக முதல் வாரத்திலே நாம் சரண்டர் டு லிவ் a satisfied life என்கிற காரியத்திலே நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே சரண்டர் டு சர்வ், சேவை செய்ய, ஊழியம் செய்ய உங்களை சரணடையுங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆக நாம் அழைப்புக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 விதமான அழைப்பு பேதுருடைய வாழ்க்கையில். அங்கே மற்ற சீஷர்கள் இருந்தாங்க, அந்திரேயா மற்றும் இன்னும் மற்ற பல சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல லூக்கா குறிப்பிடும் போது சைமன் பீட்டர், அவரை தான் அதிகமாக அவர் கான்சன்ட்ரேஷன் பண்றாரு. நல்லா கவனிங்க, சைமனுக்கு அல்லது பீட்டருக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு வருகிறது, ஒரு அழைப்பு வருகிறது, ஜெனரல் கால் வருகிறது. அந்த ஜெனரல் கால்ல அவன் ஜென்யூனா ஒபீடியன்ட் ஆனா, அதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில் பொதுவாய் வார்த்தை வருகிறது. அவருடைய வார்த்தை வரும்பொழுது, அவருடைய அழைப்பு வரும்பொழுது, அந்த சாதாரண, அந்த பொதுவான அந்த அழைப்புக்கு நானும் நீங்களும் எப்படி ஜென்யூனா ஒப்பு கொடுக்கிறோம் அல்லது ஜென்யூனா எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பது மிக மிக அவசியம். சாதாரண வருது உங்க வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில் வரும், உங்கள் படிப்பில் வரும், உங்கள் லைஃப்பில் வரும், உங்கள் பர்சனல் லைஃப்பில் வரும், உங்கள் திருமண காரியத்தில் வரும். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு அந்த ஜெனரல் காலில் ஜென்யூனாக எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பது அவசியம். அதை வைத்து தான் கர்த்தர் என்னை சுப்ரீம் காலுக்கு நேராக நடத்துவார். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. 2வது காரியம், சுப்ரீம் கால் எனக்கு வருகிறது. முதல்ல ஒரு கால் வருது. என்ன கால் வருது? வலையை கொண்டு போய் போடு பேதுரு, வலையை கொண்டு போய் போடு. அவர் போட்டில் இருக்கிறார். போட்டில் இருந்து சொல்றார், பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போட்டில் இருந்து சொல்றார், பேதுருவே வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடு. ஒரு கால், அந்த ஜெனரல் காலுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடி போய் போட்டான். ஒரு பெரிய அற்புதத்தை அவன் கண்டான். அதன் பிறகு அவர் சொல்றாரு, ஒரு சுப்ரீம் கால் வருது. என்ன? நீ மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்த, இனிமேல் மனுஷனை பிடிக்க போற. ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்றான்? அதுக்கு ஸ்டெட்ஃபாஸ்டா ஒபீடியன்ட் ஆகுறான். உண்மையாய் ஒரு உறுதியான கீழ்ப்படிதலுக்குள்ளாக வருகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி தான் தற்செயலாய் செய்கிறது போல வருவார். பேதுரும்
மற்ற சீஷர்களும் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வலையை கழுவிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு வராரு, தற்செயலாக கப்பலில் போய் உட்காராரு, படகுல உட்காராரு. அது பேதுருடைய படகாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அது பேதுருடைய படகு. திரும்பின உடனே அந்த பேதுருடைய வாழ்க்கையே மாற்றார். ஆக அவர் தற்செயலாய் வரலங்க, உன்னத தீர்மானத்தினால், உன்னத திட்டத்தினால் அவர் வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிதான், தற்செயலாய் வரல, தற்செயலாய் வருகிறவர் அல்ல. ஒருவேளை தற்செயலாய் வந்தாலும் எல்லா காரியத்தையும் அவர் உன்னத நோக்கம், அனாதை தீர்மானத்தினால் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக ஜெனரல் கால், ஜென்யூன் ஒபீடியன்ஸ், சுப்ரீம் கால், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஒபீடியன்ஸ். 2 காரியத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆக கடந்த வாரத்தில் நான் ஒரு பாட்டை நிறைய சொன்னேன். என்ன? ஏதாவது சொல்லலாமா? என்னங்க? ஏதாவது. எத்தனை தடவை பொய் சொல்லி பாடிட்டு போய்க்கிறோம். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். அது ஃபாதர் ஐயா பாடுறாருன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்காக? கடவுளுக்காக. இப்போ நம்ம ஆராதனையில் மொத்தம், அவர்ஷிப்பில் மாட்டோம், என்ன பண்ணுறோம்? பாடிட்டு ஏதாவது. ஆண்டவர் பார்ப்பார், என்னப்பா செஞ்ச நீ, என்ன செஞ்ச நீ, எனக்கு உனக்காக நான் கரம் விரித்து மரித்தேனே, உனக்காக என் பரலோகத்தை விட்டு, மகிமையான பரலோகத்தை விட்டு இந்த பாவம் நிறைந்த உலகத்திற்கு நான் வந்தேனே, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பார். அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். சொல்லமா? சரண்டர் டு லிவ் அ சாட்டிஸ்ஃபைட் லைஃப், சரண்டர் டு சர்வ். இன்றைக்கு சரண்டர் டு பி எ சோல் வின்னர். சரண்டர் டு பி எ சோல் வின்னர். தமிழில் நான் சொல்கிறேன் பாருங்க. ஆத்தும ஆதாயத்திற்காக நாம் நம்மை கர்த்தருக்கு சரணடைய செய்யணும். ஏதாவது சொன்னோம் இல்லைங்களா? இதுதான் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இதுதாங்க ரொம்ப பிரதானம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரண்டர் டு பி அ சோல் வின்னர். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு சரணடையணும். எதுக்கு தெரியுமா? ஆத்துமாவிற்காக, ஆத்துமாவிற்காக வாழ, ஆத்துமாவிற்காக அலைய, ஆத்துமாவிற்காக நிற்க, ஆத்துமாவிற்காக ஜெபிக்க, ஆத்துமாவை ஆதாயப்படுத்த நானும் நீங்களும் கர்த்தருக்கு சரணடையணும். எதுக்காகங்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வந்தாருங்க? ஐஸ்வர்யவான மாத்திரத்துக்கா? இந்த ஆத்துமாவிற்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, இந்த ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பதற்கு, இந்த உலகத்தில் நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னையும் உங்களையும் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருக்காக வாழ வைத்து நித்திய ஜீவனை அடைவதற்கு. ஒரு நாள் இந்த சரீரம் மரித்து போகும், ஒரு நாள் இந்த சரீரம் மரணத்திற்குள்ளாக போகும். ஆனால் என் ஆத்துமா அவரிடத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆத்துமாக்கு பின்னாடி தாங்க ஒவ்வொரு நாளும் அவர் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். ஆத்துமாவை தேடி தான் வந்தார். பாட்டு பாடுறல, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்ன காரியம்? ஆத்துமா முக்கியம் அவருக்கு. ஆத்துமா முக்கியம். சொல்லமா? இந்த வார்த்தையை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஒரு 2-3 தடவை சொல்லிங்க பாருங்க. சரண்டர் டு பி a soul winner. ஹல்லேலூயா. சொல்லமா? சரண்டர் டு பி a soul winner. ஆத்தும ஆதாயத்திற்காக உங்களை சரணடையுங்கள். சொல்லுவோமா? மீண்டுமாய் சொல்லுவோமா? ஆத்தும ஆதாயத்திற்காக உங்களை சரணடையுங்கள். இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், ஆத்துமாவிற்காக உங்களை சரணடையுங்கள். ஆத்துமா, 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 சோல், சோல், சோல் என்று என்னுடைய இருதய எப்போதும் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்கு போனாலும், எங்கு சென்றாலும், யாரை பார்த்தாலும் இந்த ஆத்துமா என்ன, இந்த ஆத்துமாவின் விலை என்ன, இந்த ஆத்துமாவின் கிரயம் என்ன, இந்த ஆத்துமாவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆத்துமாவை ஆண்டவர் அறியவில்லையே, இந்த ஆத்துமா ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டுமே, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், எல்லாம் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள அல்ல, என்னை காட்டிக்கொள்ள அல்ல, என் ஆத்துமாவை, ஒரு ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்க. இதுதான் எனக்கு உங்களுக்கு முக்கியம். சொல்லுவோமா? ஆத்துமா, 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 ஆத்தும வாஞ்சை எனக்கு உங்களுக்கும் வேணும். அந்த ஆத்தும பாரத்தை எனக்கு உங்களுக்கு அந்த கர்த்தர் என்னை உருவாக்க வேண்டும். ஏதாவது ஏதாவது எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் முதல்ல ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியம், மிக மிக அவசியமானது. என் எண்ணமெல்லாம், என் யோசனை எல்லாம், நான் எங்கே சுற்றி திரிந்தாலும் கர்த்தர் சுற்றி திரிந்த இடமெல்லாம் ஆத்துமாக்கள் தான். கர்த்தரை சுற்றிய எல்லாரும் ஆத்துமாக்கள் தான்.
இங்க என்ன பண்றாரு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இங்க பாருங்க, முதல் காரியம் ஆத்துமா. சொல்லமா, சரண்டர் டு பி a soul winner. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், எனக்கு அவ்வளவா தெரியாது, பட் தெரியும், இந்த பன்னர்கட்ட ஏரியாவில் தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் என்ன தெரியுமா? இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் பேர் தான் ஞாபகம் வந்துச்சு. அவர் பேரே சோல் வின்னர். கை தட்ட மாட்டோமா? அவர் பேரே சோல் வின்னர் தான். எனக்கு அது முதல்ல நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது சோல் வின்னர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, அப்போ என்ன எப்படி வச்சுருப்பாங்க இந்த பேர்? அவங்க அப்பா அம்மா அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும்? அவங்க அப்பா அம்மா ஒருவேளை அந்த பேர் வச்சுருப்பாங்க, இல்லை அவர் பேர் மாற்றிக்கினாரா, எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும்? இவன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவனாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் யார் அந்த பேர் வச்சாங்களோ அவங்களுக்குள்ளாக இருந்திருக்கும். இல்லைன்னா சாதாரணமாக அந்த பேரை வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆத்துமாவிற்காக. சொல்லமா, சோல் வின்னர், சரண்டர் டு பி அ சோல் வின்னர். உங்களை அர்ப்பணிங்க. முழு விழித்துக்கு தான் வரணும்னு நான் உங்களை சொல்லலை. என்னங்க வந்து பிரசங்கம் பண்ணி தான் ஆத்மாவை ஆதாயப்படுத்துங்கன்னு நான் உங்களை சொல்லலை. எப்படியும் ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த முடியும். ஏன்? we should surrender or we must surrender to be a soul winner. தெரியுமா ஏன் நான் சரணடையும்? ஒரு சோல் வின்னரா, ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறவனா, ஒரு ஆத்மாவைக்காக நான் என்னை சரணடையணும் தெரியுமா? ஏன்னா அதுதான் காட்ஸ் கன்சர்ன். முதல் கன்சர்ன் அவருக்கு அதுதாங்க. என் அப்பாவுக்கு அதாங்க முதல் கன்சர்ன். என் ஏசப்பாவுக்கு அதுதாங்க முதல் கரிசனை. என் ஏசப்பாவுக்கு அதுதாங்க முதல் அக்கறை. என் ஏசப்பாவுக்கு அதுதாங்க முதல் கவலை. அவர் கவலைப்படுகிறார், ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து கவலைப்படுகிறார். திரளான ஜனங்கள் அவரை நோக்கி வரும்பொழுது அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அவர் திரளான ஜனங்களை கண்டு வேதம் சொல்கிறது மனதுருகினார். ஏன் மனதுருகினார்? எதற்காக மனதுருகினார்? அவர் கவலைப்படுகிறார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேய்ப்பன் இல்லாதவர்களை அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்களா? இவ்வளவு பேர் வழியில் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் கவலையில் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் தரித்திரத்தில் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் அறியாமல் இருக்கிறார்களே, இவ்வளவு பேர் மூட நம்பிக்கையில் இருக்கிறார்களே, இவ்வளவு பேர் தேவையில்லாத மனிதர்களுக்கு பின்னாடி சுற்றி திரிந்து இருக்கிறார்களே என்கிறதான அந்த கவலை, அந்த அக்கறை, அவருடைய கன்சர்ன் கொஞ்சம் கவனிங்க. என் தேவனின் முதல் கரிசனை இதுதான் நான் சொல்லுவேன். அதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகும்போது ஒரு பெரிய கட்டளை கொடுத்துருக்கிறார். என்ன? எங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். ஹிஸ் கன்சர்ன், அவருடைய கன்சர்ன் ஈச் அண்ட் எவ்ரி சோல் மேலேயும் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். சொல்லமா, இட் இஸ் காட்ஸ் கன்சர்ன். கர்த்தருடைய கன்சர்னுங்க ஆத்துமா. இங்கே தான் இருக்கிறீங்களா? கொஞ்சம் உள்ளத்தை திறந்து கொஞ்சம் கேளுங்க. அதை இது கர்த்தருடைய கன்சர்ன். இந்த வார்த்தையை சாதாரணமாக சொல்ல வேண்டாம், சாதாரணமாக எண்ண வேண்டாம். இது காட்ஸ் கன்சர்ன். ஆத்துமா ஆதாயம் செய்வது, ஆத்துமாவிற்காக நிற்பது, ஆத்துமாவிற்காக துடிப்பது தான் கர்த்தருடைய கன்சர்ன். எதுக்காக மரிச்சாரு? இன்னைக்கு சிலுவை பாடுகளை குறித்து பேசும்போது இந்த செழிப்பு உபதேசக்காரர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? செழிப்பு உபதேசக்காரங்க, ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவ சிலுவையில் மரிச்சதும் என்ன பணக்காரன் ஆக்கிறதுக்காகவா? எங்கெங்க சுத்தி சுத்தி எல்லாம் அங்கேயே வரீங்க? அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ங்க. பணம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். ஆனா என் லைஃப் என்ன? ஆத்துமா. இது நித்திய ஜீவனுக்கு போகும். அங்க இல்லாத பணமா, அங்க இல்லாத வைடூரியமா, அங்க இல்லாத தங்கமா, அங்க இல்லாத படிக பச்சையா, அங்க இல்லாத நீலக்கல்லா, அங்க இல்லாத மரகதமா? அப்ப காட்ஸ் கன்சர்ன், தேவனுடைய கன்சர்ன் ஒவ்வொரு ஆத்மாவின் மேலும் இருக்கு. போன வாரம் ஏதோ தற்செயலா தர்ஷன் நாங்கள் வீட்டுக்கு போனேன், ஏதோ வாங்கணும்னு சொல்லி போனேன்.
அங்கே போனாலும் அவன் தம்பி தூங்கிட்டு இருந்தான். ஃபோன் அடித்து வெளியே வர வச்சு அவங்ககிட்ட 1/2 மணி நேரம் பேசி, எவ்வளோடா கூப்பிட்றது நான் உன்னை சர்ச்சுக்கு, எவ்வளோடா கூப்பிட்றது, மாமா ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் கடவுளுக்குள்ளே வளருவேன், எவ்வளோடா உனக்கு பின்னாடி நிற்கிறது, எவ்வளோ தடடா ஃபோன் பண்ணுறது, எவ்வளோ தடடா மெசேஜ் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஆத்மா முக்கியம். அலைகிறோம். அது காட்ஸ் கன்சர்னுங்க. அப்போ காட்ஸ் கன்சர்ன் இஸ் மை கன்சர்ன். அது ஏன் கன்சர்னாக இருக்கணும். எங்கே போனாலும் ஆத்மாவை குறித்ததான யோசனை, தரிசனை, கவலை, அக்கறை எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதுதாங்க அவருடைய சித்தம். நான் வசனங்களை சொல்கிறேன், அதை குறிப்பிட்டு கொள்ளுங்க. நான் அப்படியே ஸ்பீடாக வாசிச்சுக்கிட்டு போகிறேன். 2 பேதுரு 3:9 வசனம் சொல்கிறது. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. ஹல்லேலூயா. யாருங்க? ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி. அதான் காட்ஸ் கன்சர்ன். 1 தீமோத்தேயு 2:4, 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்ட மட்டுமா ஹல்லேலூயா. என்னங்க? எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடையவும், ரட்சிக்கப்படவும், அதுதான் அவருடைய கன்சர்ன். அப்போ அதுதான் ஏன் கன்சர்னா இருக்கணும். எசேக்கியேல் 18:23 வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம். எது எனக்கு பிரியம்? அவன் சாவட்டும், நான் விட்டுற மாட்டேன். அது எனக்கு பிரியம் இல்லை. என் கன்சர்ன் எல்லாம் எப்படி ஆகல, அவன் வந்துடணும், எனக்குள்ள வந்துடணும், நித்திய ஜீவனை அடைஞ்சிடணும். அதுதான் அவருடைய கன்சர்ன்ங்க என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தீத்து 2:11 வசனம் சொல்லுகிறது. தீத்து டைட்டஸ் 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. எதுக்குங்க அவர் பிரசன்னமானது? எதுக்கு? எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதற்கு. அப்ப நானும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அவர் கன்சர்ன் எதை குறிச்சு இருக்கு? உங்களை குறிச்சு தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்றீங்களா? உங்களை குறிச்சு தான். அதன் பிறகு உங்களை வைத்து மற்றவர்களை குறித்து தான். அதான் காட்ஸ் கன்சர்ன். எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்குங்க எங்கே பார்த்தாலும் ஆண்டவர் வார்த்தையை கத்திக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்குங்க எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்குங்க பிறந்த நாள்லையும் ஆண்டவரை குறித்து ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறோம், இறந்த நாள்லையும் ஆண்டவர், இறந்த சவத்தின் பிறகும் அடக்கு ஆராதனையும் ஆண்டவரை குறித்து பேசுகிறோம்? எதுக்குங்க? ஆத்மா முக்கியங்க. அவங்க எப்படி மறிச்சாங்கன்னு தெரியாது, மரித்து போனவங்க எப்படி மறிச்சாங்கன்னு தெரியாது. மரித்து போயிட்டு இருக்கிறவங்க ஆண்டருக்குள்ள மறிச்சிருக்கலாம், ஆண்டவர் இல்லாமல் மறிச்சிருக்கலாம். அவங்க நித்திய ஜீவத்தில் இருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை சாட்சியாக வைத்து அங்கே கூடி இருக்கிற ஜனங்களுக்கு ஆத்துமா முக்கியம்பா. இன்னைக்கு இவங்க மறிச்சாங்க, இவங்க ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க, நாளைக்கு நீ மறிச்சுன்னு சொன்னா, நான் மறிச்சுன்னு சொன்னா நான் ஆண்டவர்கிட்ட இருப்பேனான்னு சொல்லி ஒரு கேள்வி அங்கே வைக்கிறோம். எதுக்கு? ஆத்துமா கன்சர்ன். இது முக்கியம். லூக்காவுக்கு வருவோம். லூக்கா 5:1-3 வரைக்கும் பாருங்க. அழகாக சொல்கிறாரு 3வது வசனத்தில். நான் இங்கே போன 2 வாரம் வாசிச்சிங்கன்னா அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் 3வது வசனத்திலேருந்து வரேன். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறார்? முதல் காரியம், கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். என்ன பண்ணுறாருங்க? புட் அவுட் a little from the shore. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். தேவன் பேதுருடைய படகை பயன்படுத்துறார் பாருங்க. பேதுருடைய படகை பயன்படுத்துறார். அவருடைய கன்சர்ன் எல்லாம் ஒண்ணு தான். அவரை சுற்றிலும் ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க. அந்த ஆத்துமாக்களுக்கு அவரை குறித்து போதிக்கணும், நல்லதை குறித்து போதிக்கணும், நித்திய ஜீவனை குறித்து போதிக்கணும், பரலோகத்தை குறித்து போதிக்கணும். அவருடைய கன்சர்ன் அதுதான். அதுக்கு என்ன பண்றாரு? பேதுருடைய படகை அவர் பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பேதுருவை பயன்படுத்தினார்.
அப்போது நானும் நீங்களும் கர்த்தருக்கு என்னையும் உங்களையும் ஒப்பு கொடுக்கும் போது என்னுடையவைகளை அவர் பயன்படுத்துவார். அவர் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். பேதுருடைய படகை சரியான நிலைக்கு அவர் கொண்டு போறார். ஜனங்க எல்லாம் கரையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஜனங்களுக்கு வராங்க. இவர் வராரு, இவரை பார்க்க முடியல. இவரை எல்லாம் இவரும் கரையில் நிற்கிறாரு, கூட்டத்தோடு கூட்டமாக நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டேஜை உருவாக்கணும், ஒரு புல்ஃபிட்டை உருவாக்கணும். இவர் போய் உருவாக்குறாரு. எவ்வளோ ஞானம் பாருங்க. போய் கப்பலில் உட்கார்றாரு. நம்ம எல்லாரும் கரையில் இருந்தாலும் படகுல கப்பலை நம்ம எவ்வளோ தெளிவாக பார்க்குறோமா? இவர் பாருங்க எவ்வளோ ஞானம் பாருங்க. போறாரு, போய் படகுல உட்கார்ந்து சற்றே தள்ளும்படி அந்த படகை அவர் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு போய் அதன் பிறகு அங்கிருந்து உபதேசம் பண்ணுறார். அப்போ என்னுடையவைகளை என்னுடைய காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்தி என் மூலமாய் அவர் சில காரியங்களை செய்ய அவர் நோக்கமாக இருக்கிறார். அவர் கன்சர்ன்லாம் ஒன்று தான். இன்றைக்கி உங்களை பயன்படுத்துகிறார், உங்களுடையவைகளை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் கன்சர்ன் ஒன்று தான், ஆத்துமா. அவர் கன்சர்ன் ஒன்று தான், நித்திய ஜீவன். அவர் கன்சர்ன் ஒன்று தான், எல்லாரும் ஆண்டவரை அடையணும், ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. இரண்டாவது பாருங்க, அந்த வசனத்திலே வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. அதுக்கு அடுத்தது வாசிங்க. சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படை உட்கார்ந்து, அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் ஒரு வசனம் சொல்லுகிறது. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லுகிறது பாருங்க. தென் he sat, இது வேற டிரான்ஸ்லேஷன். sitting there using the boat for a pulpit. என்னவா? using the boat for a pulpit. அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்றேன் பாருங்க. அதாவது மேடை இல்லாத இடத்துல, ஒரு புல்ஃபிட் இல்லாத இடத்துல ஒரு புல்ஃபிட்டை உருவாக்குறாரு. அதான் அவருக்கு படகு. காரங்களை தட்ட மாட்டோமா? அதை உருவாக்குறாரு பாருங்க, ஒரு நிலைக்கு கொண்டு வராரு பாருங்க. அங்க உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்றாரு. யூதர்கள் உட்கார்ந்து தான் பண்ணுவாங்க, நின்று பண்ண மாட்டாங்களா? அப்போ நம்ம மேலே நின்று பண்ண மாட்டோம், பண்ணுறதில்லை. அந்த கலாச்சாரத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய இடத்த ஸ்டேஜை உருவாக்கி அந்த இடத்துல உட்கார்ந்து தான் பண்ணுவாங்களாம். அப்போ அவர் உட்கார்ந்து பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ தெளிவாக அவர் எவ்வளோ தூரம் போய்க்கணும், சற்றே தள்ளும்படி கொஞ்சம் உள்ளே போய் அங்கேருந்து அவர் ப்ரீச் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்குறாங்க. உள்ள என்ன தெரியுமா? அவர் கன்சர்ன் எல்லாமே ஜனங்க, அவர் கன்சர்ன் எல்லாமே ஆத்துமா, அவர் கன்சர்ன் எல்லாமே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். படகை மேடையாக வைத்து அதில் உட்கார்ந்து பேசுகிறார். தேவனுக்கு நம்முடைய படகு வேணும். ஒருவேளை அது நம்முடைய வியாபாரமாக இருக்கலாம், வியாபார ஸ்தலமாக இருக்கலாம். ஒருவேளை அது நம்முடைய வேலையின் ஸ்தலமாக இருக்கலாம். ஒருவேளை அது நம்முடைய பள்ளிக்கூடமாக இருக்கலாம். ஒருவேளை அது நம்முடைய கல்லூரியாக இருக்கலாம். ஒருவேளை அது நாம் கூடுகிற ஒரு ஜங்ஷன், நம்ம கூடுறோம் பாருங்க ஒரு இடம், அந்த இடமா இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் கூட்டமாக இருக்கலாம். கர்த்தர் எதையும் எங்கேயும் யாரையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த போட்டை பயன்படுத்தி ப்ரீச் பண்ணுறாருன்னு சொன்னால், உங்களை பயன்படுத்தி, உங்கள் நிலையை பயன்படுத்தி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? ஆத்துமாவை ஆதாயப்படுத்த அங்கே பேசணும். இதுதான் இந்த பேசேஜில் நம்ம கற்றுக்கணும். எதையும் எங்கேயும் பயன்படுத்தணும். நம்ம அலையும் போது, நம்ம திரியும் போது, நம்ம போகும்போதெல்லாம் நம்முடைய எண்ணம் என்னமாக இருக்கணும்? போகிற காரியம் வேறையாக இருக்கலாம், ஆனால் உள்ள டீப்பாக என்ன தெரியுமா இருக்கணும்? ஆத்துமாவை குறித்து தான் இருக்கணும். அதனால தான் நான் வேலையிலையும் கர்த்தரை ஆதாயப்படுத்த முடியும், கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். என் காலேஜ்லேயும் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். என் ஸ்கூல்லையும் கர்த்தருக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். சரண்டர் டு பி எ சோல் வின்னர். இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு அறிக்கை செய்து கீழ்ப்படிஞ்சிட்டு போகலாம். நான் ஒரு சோல் வின்னராக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் வேணும். அவர் எங்கேயும் எதையும் பயன்படுத்துவார். அனுதினமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறீங்களா? அங்கே போய் என்ன கூத்து அடிக்கிறீங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனா, ஒரு தேவ பிள்ளையா உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலை இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என் காலேஜ் சர்க்கிளில் ஆத்துமாவை
ஒருத்தரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். அதான் என் மனசுக்குள்ளே இருக்கணும். கடைசியில் வரும்போது அந்த திருப்தியோடு தான் வெளியே வரணும். நான் சொல்லிட்டேன், நான் பேசிட்டேன், நான் என் கடமையை முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. எப்பயும் ஆண்டவர் எதையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய கரிசனம் அதுதான், கர்த்தருடைய கவலை அதுதான். கர்த்தர் அதுக்காக தான் அக்கறையோடு இருக்கிறார். தேவன் உங்கள் படகை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்கள் நேரத்தை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use your time. God wants to use your talents. உங்கள் திறமைகளை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்கள் அல்லது உங்கள் பொருட்களை, உங்கள் பொருள் காரியங்களை, உங்கள் திங்ஸை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். எதுக்கு? ஒன்று தான், கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த. கர்த்தர் உங்கள் பணத்தையும் பயன்படுத்த விரும்புகிறார். சில டைம் எல்லாமே செஞ்சுருவோம், ஆனால் பணத்தை கொடுக்க மட்டும் இப்படி இழுத்து வச்சுக்குவோம். நான் வரேன் ஆனால் பணம்னு வந்தால் மாத்திரம் ஆள் ஸ்டிஞ்சி ஆகிடுவார், கஞ்சி ஆகிடுவார். வாயில் மட்டும் வடை நிறையா சுடுவோம். பாஸ்டர் பிரசங்கத்தில் பணத்தை குறித்து பேசிட்டாருன்னா அதை எடுத்து ஒரு கிளிப்பாக போட்டுறது. இப்போ நம்ம ஆளுங்க பண்ணுறது பாரு, பணம் கேட்குறாரு, நீ சாப்பிட மாட்டிங்களா, ஊழியம் பண்ண மாட்டிங்களா? அதுக்குன்னு தேவையில்லாத ஒரு சிலர்லாம் பணம்னு பேசுகிற பாஸ்டர்களை குறித்து நான் பேசலை. அப்போ கர்த்தர் பேதுருனுடைய படகை பயன்படுத்துகிற போது என் நேரத்தை, என் தாளந்துகளை, என் பொருட்களை, என் பணத்தை, இன்னும் நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அவை எல்லாவற்றையும் அதை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கார், பயன்படுத்துவார். அது எல்லாமே ஒன்று தான், காட்ஸ் கன்சர்ன் இஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி சோல். ஒவ்வொரு ஆத்மாவின் மேலும் அவர் கரிசனையாக இருக்கிறார். இட் இஸ் காட்ஸ் கன்சர்ன். இரண்டாவதாக, காட்ஸ் கன்சர்ன் மாத்திரமில்லை, என்னங்க, காட்ஸ் கன்சர்ன் மாத்திரமில்லை, இட் இஸ் காட்ஸ் கமாண்ட். ரெண்டாவது சி, இது காட்ஸ் கமாண்ட். தேவனுடைய கரிசனை மாத்திரமல்ல, கவலை மாத்திரமல்ல, தேவனுடைய கட்டளைங்க. இது தேவனுடைய கட்டளை. கரிசனைன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா போயிட்டான். அவருக்கு ஃபீலிங்கு, எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும்ன்ட்டு ஒன்றும் கவலை இல்லை, என்ன ஒன்றும் அவசியம் இல்லை. சொல்கிறோமா, சொல்லிட்டு போகிறோமா நம்ம? அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் அவசியம் இல்லை. நீங்கள் அதில் தட்டி கழிச்சிட்டீங்க. இது கட்டளை, இதுக்கு சரண் அடையணும். நான் ஆஃபீஸர் சொல்லிட்டா கட்டளைக்கு சரண் அடைஞ்சிடணும். அப்படி நான் சரண் அடையலைன்னு சொன்னால் அப்போ நான் தேவ பிள்ளையாக இருப்பதற்கு அழகு இல்லை, ஒரு ஆர்மியில் இருப்பதற்கு அழகு இல்லை. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது ஒரு ஆப்ஷன் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது ஆப்ஷன் இல்லைப்பா, இது ரெண்டில் ஒன்று தொடு. ஆதாயப்படுத்து, ஆதாயப்படுத்தாத, வாங்க தொடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, ஒரே ஆப்ஷன் தான். இயேசு வந்தார், அவர் ஒன்று தான், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என் போஜனம்னு சொல்லிட்டார். அவருக்கு என்னவா சாப்பாடு, அவருக்கு என்னவா விருந்து, அவருக்கு என்னவா போஜனம்? அவர் சித்தத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை, தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என் போஜனம். அவர் சொல்றார், என்ன நீங்க வாசிங்க, அது கமாண்ட். அது உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி. எதா இருக்கிறீங்களா? உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நான் ஒன்றும் சும்மா நான் அப்படியே வாயிலேயே நான் சொல்லிக்கிட்டு இல்லை. மத்தேயு 28வது அதிகாரம், இங்கே வசனம் சொல்கிறது பாருங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 18 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த வார்த்தையை சொல்லாமா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்க புறப்பட்டு போய், போக முடிஞ்சா போங்க, ஆக முடிஞ்சா போங்க, செய்ய முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆகையால் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதிகளின்னு சொன்னா அந்த இந்த ஜாதி, இந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி சொல்ல, ஜனங்களை குறிக்கிறார் அவர்.
For all the people என்று வேதம் சொல்கிறது ஆங்கிலத்தில். For all the people, சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, கரங்களை தட்டலாமா? ஹalleluya. என்னங்க? கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. It is a command. அது கன்சர்ன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கன்சர்ன் மாத்திரமல்ல, அது கமாண்ட். அது இந்த கமாண்டை எவ்வளவு தட்டி கழிக்கிறோம் நம்ம, இந்த கமாண்டை, இந்த கட்டளை எவ்வளவு லேசா எடுத்துக்கிறோம் நம்ம, இந்த கட்டளையை எவ்வளவு கீழ்த்தனமா எடுத்துக்கிறோம் நம்ம, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, நம்ம ஆத்ம ஆதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்ம கவலையே பெருசாயிடுச்சு, நம்ம வாழ்றதே பெருசாயிடுச்சு, நம்ம வளர்றதே பெருசாயிடுச்சு, நம்ம போராடுறதே பெருசாயிடுச்சு, நம்ம மேல வர்றதே பெருசாயிடுச்சு. ஐயோ 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 சொல்லி நம்மளை குறிச்சே கவலை. என் புள்ள, என் குட்டி, என் புருஷன், என் மனைவி. காட்ஸ் கன்சர்ன் என்னங்க? காட்ஸ் கமாண்ட் எதுங்க? அது ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதை குறித்து. Surrender to be a soul winner. ஆத்மாவிற்காக, ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக, ஆத்மாவை சம்பாதிப்பதற்காக உங்களையும் என்னையும் நான் சரணடையணுங்க. இது கட்டளைங்க. உங்களுக்கு கட்டளைன்னு சொல்லி நாம போதிக்கணுமா? தெளிவா நீங்க வேதத்தை வாசினா உங்களுக்கே தெரியும், இது கட்டளை. உபதேசிப்பது கட்டளை, வார்த்தையை சொல்லுவது கட்டளை. இன்னும் நம்மளே இன்னும் சரியாகாம இருக்கிறோம். அப்படி எப்படி நம்ம போவோம்? பாஸ்டருங்க வா வா, ஏன் சர்ச்சுக்கு வா, ஏன் சர்ச்சுக்கு வா, ஏன் சர்ச்சுக்கு வா. இங்கேருந்து ஒருத்தரையும் அனுப்புறதே கிடையாது. என்னங்க? இங்கேருந்து ஒருத்தரையும் அனுப்புறதே கிடையாது. வான் கூப்பிடணும், நல்லது தான். கம் அண்ட் ஜாயின், கம் அண்ட் ஜாயின் SGAG சண்டே சர்வீஸ், நல்லது தான். ஜாயின் வித் அஸ் டு வர்ஷிப், நல்லது தான். அதுக்கப்புறம் உங்க அல்டிமேட்டு, என் அல்டிமேட் விஷயம் என்ன? கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள அனுப்புறது. கரங்களை தட்ட மாட்டோமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, அனுப்புறதுன்னு சொன்னா எங்கேயாவது அனுப்புறது இல்லை, சரியா திட்டத்தோடு அனுப்புறது, சரியா தேவ வார்த்தையோடு அனுப்புறது. அப்ப இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது பாருங்க, இது ஆப்ஷன் இல்லை. இது தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது, சோலை வின் பண்ணுவது ஆப்ஷன் இல்லை, ரெண்டுல ஒண்ணு இல்ல. இது என் பொறுப்புங்க, இது எனக்கு கிடைச்ச கட்டளைங்க. சொல்லிட்டா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் புறப்பட்டு போனோம். உங்க குடும்பம் நல்ல விதமா ஆயிடுச்சுன்னா நீங்க புறப்பட்டு போங்க சொல்லிக்கிறாரா? உங்களுக்கு நல்ல பணம் வந்துட்ட பிறகு புறப்பட்டு போங்க சொல்லியிருக்காரா? இப்போ இருக்கிற பசங்க ட்ரெண்டாக பேசுறது என்ன? செட்டில் ஆகிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்வார், கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுட்டு அவங்கள கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு சொன்னாருங்களாங்க. வாழ்கிற வாழ்க்கையிலேயே நான் எவ்வளவு கர்த்தருக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்த என்ன அர்ப்பணிக்க வேண்டுமோ அதை அர்ப்பணிக்கணுங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னால் என்னைக்கு நாம் செஞ்சு முடிப்போம்? அதுக்குள்ளே போய் சேர்ந்து முடிஞ்சிருவோம். அப்போ நல்லா கவனிக்கணும், இது கமாண்ட். என்ன வேலை செய்யுங்க, எந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கலாம், எங்கே போங்க, உங்கள் சொந்த ஊருக்கு போங்க, உங்கள் சமுதாயத்தில் இருங்க, உங்கள் வேலையில் இருங்க, உங்கள் காலேஜில் இருங்க, உங்கள் ஸ்கூலில் இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருங்க, பேசுங்க, ஒரு ட்ரிப்புக்கு போங்க, எங்கன்னா போங்க, எங்கன்னா இருங்க. உள்ள உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒன்று ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒன்று உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும், ஒன்று உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இங்கே எந்த ஆத்துமாவை நான் ஆதாயம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா! இது கட்டளை. அதை நான் கட்டளையாக பயந்து செய்யக்கூடாது, அன்பா என்னை உந்தி தள்ளிக்கிட்டு செய்யணும். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா! பயந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வீணுங்க. பயந்து செஞ்சீங்கன்னா பயப்படுற வரைக்கும் தான் செய்வீங்க. அன்பா செஞ்சீங்கன்னா சாகிற வரைக்கும் நம்ம செய்வோம். 4வது வசனம்,
5வது அதிகாரத்தில் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், எங்கே போய் போடணுமா? ஆழத்திலே, புஷ் அவுட் இன்டு தி டீப் வாட்டர், புஷ் அவுட் இன்டு டீப் வாட்டர், ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்க. அப்போ படகை தேவன் சொல்லுகிற ஆழத்தில் கொண்டு போவது முக்கியம். இதை கவனிங்க, ரொம்ப முக்கியம். படகை எங்கே கொண்டு போகணும்? ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொன்னார், எங்கே போகணும்? கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி. நல்லா கவனிங்க, சற்றே தள்ளும்படி. எதுக்கு? அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அப்போ கொஞ்சம் ஒழுங்குபடுத்துகிறாரு, கொஞ்சம் நிலை நிறுத்துறாரு. நான் எங்கன்னா பிரசங்கம் சின்ன கூட்டத்தில் கேர்சல்கள்லாம் நடத்தும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, மக்கள் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோன்னு சொன்னால் மக்கள் இப்படியெல்லாம் வந்துடுவாங்க, இந்த பக்கம்லாம் வந்துடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு லீடராக, ஒரு ப்ரீச்சராக என்ன பண்ணணும், நான் அவங்களுக்கு முன்னாடி நின்று அவங்கள இப்படி முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரையும் பார்க்குற மாதிரி நான் பண்ணணும். பிரசங்கம் வார்த்தை பேசணும் அல்லது ஷேர் பண்ணணும். சிலர் அப்படி திரும்பி இப்படி அந்த பக்கம் திரும்புவாங்க, இந்த பக்கம் திரும்புவாங்க. நான் சொல்லுவேன், என்ன பாருங்கள், இந்த பக்கம் திரும்புங்க, பாருங்கள், நீங்கள் எனக்கு தெரியல, இப்படி திரும்புங்க, இப்போவும் நீங்கள் தெரியல. அப்போது அதை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிலைப்படுத்தணும், செய்கிற சற்றே தள்ளும்படி. இப்போ இன்னொரு விஷயம் செய்ய சொல்கிறார், என்னங்க? ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போ. அப்போ நல்லா கவனிக்கணும், தேவன் சொல்லுகிற இடம் முக்கியம். எங்க? அங்கே சற்றே தள்ள சொன்னார், இங்கே ஆழத்தில் தள்ளிட்டு போன்றாரு. கரையில் மீன் பிடிக்க முடியாதுங்க. கரையில் வேணால் நண்டு பிடிக்கலாம், நான் மீனை பிடிக்க முடியாது. நம்ம ஆளுங்க இப்போ கரையில் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? வேறு யாருன்னா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே, அங்கேருந்து மீன் என்ன வார்த்தை வர மாட்டேங்குது, என்ன லவட்டிக்கிட்டு வர்றதுக்கு, நாங்கள் எடுத்துகிட்டு திருடிட்டு வர்றது. அப்போ நல்லா கவனிங்க, கரையில் மீன் பிடிக்கிறது தான் நமக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா ஆழத்தில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா கஷ்டப்படுறதுக்கு நம்மளுக்கு மனசு வர்றதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், வேறு சர்ச்சிலேருந்து ஆத்துமாக்களை ஈஸியாக நம்ம எடுத்துக்குவோம். ஒருத்தர் அழகாக சொல்கிறாரு, என்ன இன்னொருத்தர் நெட்லேருந்து தான் நம்ம எடுக்க பார்க்குறோம், நம்ம போய் நெட்டு போடுறதுக்கு இல்லை. அப்போ தேவன் சொல்லுகிற இடம் மிக 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 அவசியம். தேவன் சொல்லுகிற ஊழியம் அவசியம். இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இஷ்டப்படி ஊழியம். என்னவா? தேவன் சொல்லுகிற இடம், தேவன் சொல்லுகிற ஊழியம், தேவன் சொல்லுகிற நேரம். உங்கள் நேரம் ஏன் நேரம் இல்லை, தேவன் என்ன சொல்லுகிறார் அந்த நேரம் முக்கியம். நைட்டில் தான்ப்பா நல்லா மீன் கிடைக்கும்னு சொல்லக்கூடாது, உண்மை தான், ப்ராக்டிக்கலாக அது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போ பரவாயில்ல நான் சொல்கிறேன், நீ போய் ஆழத்தில் போடு அப்படின்னு சொன்னார்னா, அவர் சொன்னார்னா அதை நம்ம செய்யணும். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. ஏன்னா சொல்கிறது யாரு? சொல்கிறது யாருங்க? இந்த உலக பிரகாரமாக நீ நைட்டில் தான் மீன் பிடிச்சா தி பெஸ்ட்டு நேரம் அதுதான், அந்த சிறந்த நேரம் நைட்டில் தான் மீன் பிடிக்கிறதுன்னு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் சொல்கிறவர் யார்? சொல்கிறவர் அந்த மீனுக்கே கட்டளை இடுறவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஊழியத்தை நான் செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நான் செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த இடத்துல நான் செய்யணும். நேற்றுக்கு பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், மூணு தெருவான், நேற்று தான் பேசணும், 3 தெருவான். இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு தெரு, இங்கே ஒரு தெரு, இங்கே ஒரு தெருவான். எத்தனை சர்ச்சு போய் அதுக்குள்ள? 4 சர்ச்சான். எத்தனை சர்ச்சுங்க? நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு பில்டிங்கு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோரான். அந்த 3 ஃப்ளோர்லேயும் 3 சர்ச்சான். யார் எந்த சர்ச்சுக்கு போவாங்களே தெரில. தேவன் சொன்னாரா? தேவன் சொன்ன நேரமா அது? தேவன் சொன்ன இடமா அது? தேவன் சொன்னாரா? அதை தேவன் சொன்ன ஊழியமா அது? அப்போ சொன்னது யாரு? உள்ள ஒரு பட்சி சொல்லியிருக்கோம், அந்த பட்சி ஆவியானவர்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வேற ஏதோ பட்சி, அது வேற ஏதோ ஆவியானவர் சொல்லியிருப்பார், அவருக்கு தேவைப்படுற ஒரு ஆவியானவர் சொல்லியிருப்பார். அப்போ ஆண்டவர் சொன்னால் அதை செய்யணும். எனக்கு நிறைய ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க,
அந்த ஊழியங்கள்லாம் என்ன சொல்கிறேன் பாருங்க, லெட் யுவர் நெட்ஸ் அவுட் ஃபார் அ கேட்ச், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க, எனக்கு இஷ்டமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. மீண்டுமா சொல்கிறேன், எனக்கு இஷ்டமான, எனக்கு தோதான, எனக்கு சௌகரியமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக கர்த்தருக்கு சித்தமான ஊழியத்தை செய்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறார் இவர் அப்டேட் ஆகிறாராம். அப்டேட்டு ரைட்டாக ஆகணும், ராங்காக ஆகக்கூடாது. இவர் பெரிய ஆப்பு, இவர் அப்டேட் ஆகின்னு இருக்கிறாராம். அவன் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் தீர்க்கதரிசியா, நல்லா கவனிங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசியாக ஃபேமஸ் ஆகிட்டார். யாரோ ஒருத்தர். அப்போ இப்போ பார்க்குற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க, அவரை பார்த்து காப்பி கேட் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆண்டவர் அழைப்பெல்லாம் இல்லை, இங்கே ஆண்டவர் சொன்னார்னா இல்லை, அவர் நேரம் இல்லை, அவர் அழைப்பு இல்லை, அவர் சொல்கிறது முக்கியம் இல்லை. யாரே ஒருத்தர் பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆகி நானும் தீர்க்கதரிசி ஆகணும். போடுறா ஒரு மீட்டிங்கு, போகிறோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன். ஒருத்தர் பாட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் பாட்டு ரிலீஸ் பண்ணி ஏதோ ஒரு 2 பாட்டு ரிலீஸ் பண்ணார், 3 பாட்டு ரிலீஸ் பண்ணார். ஒரு பாட்டு அதில் ஹிட் ஆகிடுச்சு, அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். போடுறா ஒரு கேசட்டை, போடுறா ஒரு சிடியை, யூடியூப்பில் இறக்கடா நம்ம பாட்டை, அந்த மியூசிஷியனை கூப்பிடு, இந்த மியூசிஷியனை கூப்பிடு, அந்த மியூசிக் டைரக்டரை கூப்பிடு. இதுக்கு இவங்க என்ன சொல்கிறது, அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எதோ கொடுப்பாங்களே, என்ன கேமியோ, இதுக்கு இவர் கேமியோ கொடுக்கட்டும். இந்த டைரக்டர் அந்த முகத்தை, அந்த தம்ப்நெயில்ல அவர் முகத்தை பார்த்தாங்கன்னா நம்மளையும் தெரியும், இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிடலாம், அப்போ நம்மளும் ஃபேமஸ் ஆகிடுவோம். 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு பாட்டை போதுண்டா சாமி. கர்த்தர் சொன்னாரா? எங்கே போட சொன்னார்? ஆழத்தில் போட சொன்னார். எதை போட சொன்னார்? வலையை போட சொன்னார். பேதுருவான்றதுனால வலை, அவர் மீன் பிடிக்கிறன்றதுனால வலை. இதுவே பேதுரு இல்லை, வேறு யாருனா இருந்தாங்கன்னா அவர் வேறு எதுனா தானே போட சொல்லியிருப்பார், வேறு எதுனா தானே செய்ய சொல்லியிருப்பார். இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆனால் நான் என்ன செய்கிறேன் இப்போ? இன்னும் ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் மாதிரி. நான் இன்னொருத்தர் ஊழியத்தை கேள்வி கேட்கல, எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், அழைப்பில்லாமல் ஊழியம் செய்கிறதான அந்த அழைப்பில்லாமல் ஊழியம் செய்கிறாங்க பாருங்க, அதில் எவ்வளவு பிரச்சனையாகி ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், தேவையில்லாமல், தன் ஊழியத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல் ஒரு பாஸ்டருக்கு கீழே அடங்கி நின்று அந்த ஊழியத்தை கற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்பு இங்கே போன்னு சொல்லி சொன்ன பிறகு அங்கே போய் செய்யாமல் இவரா 10% இது ஒரு பிஸ்னஸ், அந்த மாதிரி நிறைய ஆரம்பித்து தேவையில்லாமல் இன்னைக்கு இந்த மீடியா சாகடிக்கிறது போட்டு நம்மளை எல்லாத்தையுமே மீடியாவில் போடுறது. ஆண்டவர் வார்த்தையை போடுறோமா, ஒரு பாடலை போடுறோமா, அது கிடையாது. இவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ, என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் மீடியாவில் போடுறது. இவர் போய் பேய் ஓட்டுறாராம், யார பேய் ஓட்டுறான், இதை மீடியாவில் போடுறது. இது வேற ஆளுங்க எடுத்து ட்ரால் பண்ணுறாங்க. அழைப்பில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஊழியத்தினால உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் சஃபர் ஆகுறாங்க தெரியுங்களாங்க உங்களுக்கு? எத்தனை ஊழியங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டுட்டு இருக்கிற நீ, எல்லாத்தையும் எடுத்து லைவ்ல போட்டு விட்டுட்டு இருக்கிற நீ, எதையோ லைவ்ல போடுற. அப்போ அதை பார்க்குறவங்க, உலகத்தில் இருக்கிற, அறியாமல் இருக்கிற, தேவனை தெரியாமல் இருக்கிற, தேவனுக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் அதை பார்த்து எப்படிங்க உள்ள வருவாங்க ஆண்டவருக்குள்ளாக? எப்படிங்க? இப்போ நான் ஆத்மாவை ஆதாயப்படுத்துறது குறித்து இவ்வளோ கதறிக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் ஆத்மா குறித்து சொல்ல போகும்போது எப்படிங்க என்னை ஏற்றுக்குவாங்க? ஆக அழைப்பு இல்லாமல் எங்கே சொல்கிறாரோ அங்கே, எப்போ சொல்கிறாரோ அங்கே, யார் சொல்கிறது அது முக்கியம். ஒரு மனுஷன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திக்கிட்டு பெரிய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் தமிழ்நாட்டில், அவர் இன்னொரு மதத்தில் இருக்கிறவங்களை குறித்து தப்பாக பேசி சாத்தான்ற வார்த்தையை தேவையா இது? என் அப்பா நல்லவர்ன்றதை மாத்திரம் நான் சொல்லிக்கிறேங்க, அதை மட்டும் தான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு. இப்ப இருக்கிற ஊழியம் எவ்வளவு ஞானமா நான் செஞ்சுக்கிட்டு போனோம்.
எவ்வளோ கவனமாக செஞ்சுக்கிட்டு போகணும். அப்போ அது எங்கே அடிபட்டிருக்கு? மலேசியா வரைக்கும் அடிபட்டிருக்கு, ஊழியத்தை நடத்த முடியாத மாதிரி. அப்போ ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறது எனக்கு முக்கியம். அப்போ ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ, எப்போ சொல்கிறாரோ, எதை சொல்கிறாரோ அதை செய்யணும். பேதுருக்கு வலையை போட சொன்னார், அப்போ அவர் அதை மட்டும் தான் செய்யணும். எனக்கு எதை போட சொல்கிறாரோ அதை போடணும். நான் இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் அந்த வேதத்தில் இல்லாத ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் அந்த மினிஸ்ட்ரி நடத்துகிறேன், நான் ப்ரேயர் மினிஸ்ட்ரியாங்க. ப்ரேயர் மினிஸ்ட்ரியா சொல்லுங்க, ப்ரேயர் மினிஸ்ட்ரியா? என்ன இப்படி என்ன அடிச்சு பார்க்குறீங்க? ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஜெப உதவிக்கு உங்கள் 984501919119. நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் காமிச்சிக்கணுமா? அதை 5-fold மினிஸ்ட்ரி போய் வாசிங்க. அப்போ எதுங்க கர்த்தர் கொடுக்குற ஊழியம் எது? கர்த்தர் எதை சொல்லியிருக்காரோ அந்த ஊழியத்தை செய்யணும். சொல்லாத ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு காட்டாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு, ஆழத்தில் போடுன்னு சொன்னால் நீ கரையில் போட்டு நின்றுக்கிட்டு, ஆழத்தில் போடுன்னு சொன்னால் நீ இன்னொரு சர்ச்சில் போய் ஆத்துமாக்களை திருடிக்கிட்டு, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? எனக்கு அசிங்கமா இல்லையா? இன்னொரு ஆத்துமாவை இன்னொருத்தர் எவ்வளவு கஷ்டத்தோடு ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தியிருப்பாங்க ஒரு சர்ச்சில். அங்கே போய் நீ போய் அவங்க மனசை கெடுத்து அவங்கள எல்லாரையும் வெளியில் இழுத்துட்டு வந்தா என்னங்க நியாயம்? இதெல்லாம் மனசாட்சி இல்லையா? நான் அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நான் இந்த மினிஸ்ட்ரி பண்ணுறேன். சொல்கிறது யாரு? உள்ள வேற பட்சி சொல்லக்கூடாது. ஆவியானவர் சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும். உங்கள் ஊழியத்தை நம்ம கேள்வி கேட்டுக்கணும். இது கர்த்தர் சித்தமா? இல்லை இது ஏன் இஷ்டத்துக்கு கர்த்தரை விட்டுட்டாரா? ஒன்றும் கைப்பிடிச்சி இழுக்க மாட்டார். நான் சொல்லாத ஊழியத்தை செய்கிற வாடா இப்படி அப்படின்னு கைப்பிடிச்சி இழுக்க மாட்டார். ஆனால் அந்த ஊழியத்தின் நிமித்தம் எத்தனை பேர் சஃபர் ஆகிறாங்க, எத்தனை பேர் கேள்விகள் உண்டாகிறது, எத்தனை பேர் இடரல் அடைகிறாங்க, எத்தனை பேர் மோசத்தில் போகிறாங்க. இது கவனிக்கணும். நான் win a soul today, win a soul this week. இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை சம்பாதிங்க. சொல்லமா எல்லாம் சேர்ந்து? இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை சம்பாதிங்க. இந்த வாரத்தில் ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்கலாம். இந்த மாதத்தில் ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்கலாம். இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமாவையாவது சம்பாதிக்கலாம். என் லைஃப் டைமில் ஒரு ஆத்மாவாவது சம்பாதிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆத்மாவை கர்த்தர்கிட்ட கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு ஆத்மாவை கர்த்தர்கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு இந்த மாதத்தில் ஒரு ஆத்மாவை கர்த்தருக்காக மாற்றலாம். இந்த ஆண்டு அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவை ஆண்டருக்குள்ளே கொண்டு வரலாம். அந்த குறைந்தபட்சம் என் வாழ்நாள்லையாவது ஒரு ஆத்மாவையாவது கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடலாம். அது என்னுடைய அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். சொல்லமா? சரண்டர் டு பி அ சோல் வின்னர், பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் கன்சர்ன், இட் இஸ் காட்ஸ் கமாண்ட். நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருந்தாலும் ஒரு சில காரியங்கள் மிக உண்மையானது. பேசினதெல்லாம் உண்மையானது. நான் இந்த ஊழியத்தை குறித்து பேசும்போது நிறைய ஊழியங்கள் தவறாய் நடக்கிறது, தேவன் சொல்லாதது நடக்கிறது. நான் தான் தெளிந்த புத்தியோடு எங்கே போகணுன்றது முக்கியம். எந்த சபைக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது முக்கியம். எந்த காங்கிரிகேஷனில் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்பது மிக மிக அவசியம். ஒரு பைக்கை ரிப்பேர் பண்ணுறோன்னா 10 பேரை கேட்குறோம், நல்லா ரிப்பேர் பண்ணுவாரா? ஒரு டாக்டர்கிட்ட விசாரிக்கிறோம், செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் வரைக்கும் போகிறோம், நல்லா பார்ப்பாரா? இது எல்லாத்த விட ஆத்மா ரொம்ப முக்கியம். என்ன ஆண்டருக்குள்ள சரியான உபதேசத்தில் நடத்துவாரா? இந்த சபை நடத்துமா? இது முக்கியங்க. சும்மா தடி எடுத்தோம்னா தண்டைக்காரவங்க கூட பேசுகிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் எல்லாத்தையும். ஒரு சபையை அலட்சியப்படுத்திட்டு, ஒரு பாஸ்டரை அலட்சியப்படுத்திட்டு, அவங்க செலவிட்ட அந்த செலவை நன்றி இல்லாதவர்களாக போகக்கூடாது. நம்ம கொஞ்சம் நன்றி வேணும், கொஞ்சமாவது நன்றி வேணும். இன்றைக்கும் என் பாஸ்டரை தேடி தேடி நான் போகிறேன். சில வருத்தங்கள் எனக்கு இருந்தாலும் இன்றைக்கி நான் பாஸ்டரை தேடி தேடி போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நன்றிங்க.